ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயமா நாங்கள் பேலசூர் போகிறோம். அங்கேருந்து வர்றதுக்கு ஈவினிங் ஆகலாம். ஒருவேளை ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னா நாங்கள் அக்கா வீட்டில் தங்கிட்டு அதுக்கு மறுநாள் தான் வீட்டுக்கு வருவோம். வீட்டில் தம்பியும் மாமனாரும் இருக்காங்க. நான் அவங்களுக்கு குழம்பு சாப்பாடு எல்லாமே இருக்குது. ஏன்னா அவங்க பழைய சாதமும் சாப்பிடுவாங்களா, அதனால் அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஒருவேளை குழம்பு இல்லை அப்படின்னா கத்திரிக்காய் அதுக்கப்புறம் தக்காளி மட்டும் சூடு பண்ணி சாப்பிட்டுக்கோங்கன்னு சொன்னேன். மாமனாருமே சரின்னு சொன்னார். கருவாடும் சுட்டு சாப்பிட்டாங்க அப்படின்னா அதை விட அவங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட் வேறு எதுவுமே இருக்காது. அதனால் அவங்க பார்த்துப்பாங்க. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும். சரி, என்ன விஷயமா போகிறோம் என்னங்கிறத நாங்கள் அங்கே போனதுக்கப்புறம் சொல்கிறேன். இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க போகலாம். இப்போ நாங்கள் மித்ரப்பூர் தாண்டி ரெமுனா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கோம். இங்கேயுமே ஒரு ஜெகநாத் கோவில் இருக்குது. அதுதான் இது. இங்கே ரொம்ப ஃபேமஸ். ஆனால் இங்கே ஒரு டைம் கூட என்னால் போக முடியல. அக்கா வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ரீசனாக வருவாங்களா, அங்கே இருந்துட்டு மறுபடியும் ஒரே நாள்லேயே வீட்டுக்கு கிளம்பி வந்துடுவோம். இந்த கோவில்லையுமே உங்ககிட்ட காமிக்கணும்னு ஆசை. ஃபஸ்ட் டைம் நான் ஒடிசாலேருந்து வரும்போதே ப்ரெக்னெண்ட்டாக இருந்தனால இந்த இடத்துல தான் இளநீ குடிச்சிட்டு இருக்கும்போது நான் இது எந்த இடங்கன்னு கேட்டேன். அப்போது அவங்க கோவில்னு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் இங்கே கோவில் இந்த மாதிரிலாம் இருக்கும்னு. ஈவினிங் டைமில் ரொம்ப அழகாக இருக்குமா. கண்டிப்பாக ஒரு நாள் போகலாம். எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சரண்யா சிஸ்டர் வீட்டுக்கு தான். ராதா வந்திருக்காங்கல்ல, அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நம்ம வீட்டுக்கு வரணும்னு. இங்கேருந்து கொஞ்சம் தூரங்களா, அதை விட நான் வீட்டுக்கு வர்றதை விட நாங்களே பார்க்குறது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. என் ஹஸ்பண்டும் அங்கேயே போய் பார்க்கலான்னு சொன்னாங்களா, அவங்கள தான் பார்க்க வந்திருக்கோம். முன்னாடியே சரியாக அட்ரஸ் பேசிக்கல, அதனால் பயங்கரமாக சுற்றிட்டோம். இப்போ எங்கே இருக்கோன்னு பாருங்களேன். பேலசூரில் கூட ஒரு இடத்துல ஆக்சிடெண்ட் ஆச்சுல்ல, அதுக்கு பக்கத்தில் ரயில்வே ட்ராக் பக்கத்தில் இருக்கோம். இதுக்கப்புறம் தான் ஃபோன் பண்ணி சொல்லணும் நாங்கள் இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கோன்னு. சரண்யா சிஸ்டர் இல்லாட்டி ராதா சிஸ்டர் 2 பேரும் ஸ்கூட்டியில் வந்தால் தான் எந்த திசையிலேருந்து வருவாங்கன்னே தெரியும். நாங்கள் மேப் பார்த்து தான் வந்தோம். சரி, நான் இதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுறேன். அவங்க வந்ததுக்கப்புறம் பாருங்கள். பேசியாச்சு. சார், எக்ஸ்கியூஸ் மீ, எப்படி இருக்காருன்னு பாருங்கள். வெயில்ல என்ன சுத்த விட்டுட்டியடி, கொஞ்சம் பாருங்க. அதை எடுத்துட்டு பார்க்க மாட்டியா? கை வலிக்கு. சரண்யா சிஸ்டரோட நம்பர் என்கிட்ட இல்லை. ராதா சிஸ்டர் கிட்ட தான் பேசி 2 பேரும் எப்போதுமே ஒன்றா பேசிப்பாங்க. நான் அவங்கக்கிட்ட சொன்னேன். இப்போ சரண்யா சிஸ்டரும் அவங்க ஹஸ்பண்டும் வராங்க. நாங்கள் இப்போ நிற்கிற இடம் பனா ரயில்வே ட்ராக். இந்த இடத்தோட பேர். சரி, அவங்க வரட்டும். தேஜு இந்த டவல் இருக்குல்லங்க, அதை வச்சு ஸ்கார்ஃப் மாதிரி கட்டி கூட்டிகிட்டு வந்தேன். அவங்களுக்கு என்ன நல்லா என்ஜாய் பண்ணுறாங்கங்க. நடுவில் உட்காந்துருக்காங்க. ஸ்கார்ஃப் இருக்குது, வெயில் அடிக்காது. நான் இவரை விட கொஞ்சம் மேலே இருக்கேன் இந்த வண்டியில். சாமி, என்ன ஒரு வெயில். இப்போவே இப்படி இருக்கேன். இப்போ நாங்கள் சொன்னோம் இல்லைங்க ட்ராக், அதில் ட்ரெயின் வருதுன்னு நினைக்கிறேன். சத்தம் கேட்ட உடனே தேஜ் அவ்வளோ ஒரு அழகாக சத்தம் போட்டா. சரின்னு வீடியோ ஆன் பண்ணால் அமைதியாக பார்க்குறா பாருங்க. ட்ரெயின் தேஜு பாரு. என்ன வர்றதுக்கு முன்னாடி இருந்த ரியாக்ஷன் வந்ததுக்கப்புறம் இல்லை. என்னது அது? ட்ரெயின். இந்த ட்ரெயினுக்கு பேர் என்னங்க சொல்லுவாங்க? சரக்கு ரயில் தமிழ்ல. எங்க போலாம்? தாத்தா வீட்டுக்கு மட்டும் தான் ட்ரெயினில் போகிறோம். ஏமா, அதனால தாத்தா வீடு மட்டும் தான் சொல்லுவா தேஜு. சரி சொல்லுங்க, இதுக்கு எங்கள் ஊரில் சரக்கு ரயில். இங்கே என்ன சொல்லுவாங்க? சரியா பேசு, ஒன்றுமே கேட்கல. இன்னொன்று வருதோ? இன்னொரு ட்ரெயின். ஹாய் சிஸ்டர். வீட்டுக்கு வர சொல்லி இப்படி கருவாடு ஆக்கிட்டீங்க எங்க 3 பேரையும். பாருங்க தேஜு எப்படி இருக்கா. நேத்தே 2 பேரையும் பேச வச்சிருக்கலாம். எழுதுரி.
அத்தை அத்தை பாரு மாமா 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 நேத்து போன்ல பார்த்தேல என்னம்மா இவங்கள பார்த்தா அவங்கள பார்க்கல என்னம்மா ஒரு மாமா பேரு மாமாமா ஒரு அம்மா அங்க வெளியே காத்துட்டு இருக்காங்க. சரி போலாம் வாங்க. வாங்க போலாம். இதோட அத்தை வந்துட்டாங்க, சின்ன அத்தை. அத்தைமா என்னை பார்த்த உடனே வந்து பாவம் குழந்தை வந்து யாரோ இது இல்ல இல்ல சரண்யா இதுதான் போல மற்றபடி சரண்யா உடனே வந்துட்டா. நல்லா இருக்கே தம்பி. ஜூஸ் கூட அத்தைக்கு ஜூஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. குடிக்கட்டுமா? வாங்க சிஸ்டர். வந்து பார்த்துட்டு வந்தாங்களே. எப்படி இருக்கீங்க சிஸ்டர்? பார்த்தா தெரியுதா? இப்படி மண்ணியாட்டினீங்க, தமிழ்ல சொல்லுங்க. இது வந்து ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் என்னை வந்து அண்ணா கூட அப்புறம் என் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து சாப்பிட சொன்னாங்க. நான் தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம், முதல்ல அண்ணா 2 பேரும் சாப்பிட்டோன்னு சொன்னேன். அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இன்னைக்கு மதிய சாப்பாடு வந்து சாதம், சிக்கன் சமைச்சிருக்காங்க. அதுவும் இங்கே சாப்பிட மாட்டாங்கன்னு நேற்று சொன்னாங்க, எங்களுக்காக சமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து ரசம். நாங்கள் ரசம் சாப்பிட்றியா? சாப்பிட்றோம் வாங்க, நீங்களும் சாப்பிடலாம். அதான் சிஸ்டர், என்ன எதுவுமே பேசாம சாப்பிட்றீங்க? பசியா? என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நான் சாப்பிட்றேன். டைம் இப்போ ஒரு 5 மணி இருக்கும். வந்தாச்சு, சாப்பிட்டாச்சு, நல்லா பேசியாச்சு. மேடம் ரிலாக்ஸாக இருக்கீங்களா? இவங்க தான் மெயின் கேரக்டர். சரி, நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். இங்கேருந்து எப்படியும் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 7-7:30 ஆயிரும். அங்கே வேற சமைச்சாங்களா என்னன்னு தெரியாது. அதுக்கப்புறம் அங்கே வேற போய் பிஸி, அதனால கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்புறோம். நீங்கள் நாளைக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுங்க. ஓகே, கிளம்புறோம். உங்க கேமரா ஃபுல்லாக தெரியுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். நேற்று வந்து சரண்யா அக்கா வீட்டிலேருந்து கிளம்பிட்டு இங்கே நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு நைட்டு 8 மணி ஆயிடுச்சு. வரும்போதுமே நாங்கள் வேற வேற கடையில் இருந்துட்டு வந்தோம், அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இங்கேருந்து போனப்போ 3 மணி நேரம் ஆச்சு. சரிங்களா? அங்கேருந்து வரும்போது ஒரு 1.5 மணி நேரத்துலேயே வந்துட்டோம். ஏன்னா இப்போ நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்து அக்கா வீட்டுக்கு போவோம் தெரியுங்களா, நீலகிரி போயிட்டு தான் அதுக்கப்புறம் அந்த சைடு போகணும். இங்கேருந்து வேலசூர் டிஸ்ட்ரிக்ட் போய் மித்திரப்பூர்னு ஒரு ஊர் இருக்குது, அதுவும் கொஞ்சம் பெரிய இடம். அதுக்கப்புறம் நீலகிரி டிஸ்ட்ரிக்ட், அதுவுமே கொஞ்சம் பெரிய இடம் தான், ரொம்ப சின்னதெல்லாம் இருக்காது. நிறைய பேருக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். நீலகிரி போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பக்கம் தான், வில்லேஜாக வரும். அப்புறம் அக்காவோட வீடு. சரிங்களா? நீலகிரியிலேருந்து சரண்யாக்கோட வீடு வந்து 10 கிலோமீட்டர் இல்லாட்டி 11 கிலோமீட்டர் தான். இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நாங்கள் அவங்க வீட்டுக்கு போகும்போது 1:30 ஆயிடுச்சு. 10:30 10:45 இங்கேருந்து நாங்கள் கிளம்புனோங்களா, அங்கே எப்படியும் 11:30 இல்லாட்டி 12 மணிக்கெலாம் கூட போயிருக்கலாம். சுற்றினால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நாங்கள் ஹைவேலையே போனோங்களா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதிக நேரம் சரண்யா சிஸ்டர் வீட்லேயுமே இருக்க முடியல. நைட்டு அங்கேருந்து வரும்போதே மசாலா தோசை தான் இங்கே கிடைக்கும், நார்மல் தோசையெல்லாம் கிடைக்காது. 3 வாங்கியிருந்தோம். 1 என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டாங்க, 2 வந்து நானும் தேஜுவும் சேர்ந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு உடனே தூங்கியாச்சு. காலையில் நான் இங்கேருந்து போகும்போது செஞ்சுட்டு போயிருந்த குழம்பு இருந்ததுங்களா, வந்த உடனே சூடு பண்ணேன். என் ஹஸ்பண்ட் அந்த ஒரு தோசை சாப்பிட்டுட்டு பழைய சாதம் சாப்பிட்டாங்க. தம்பியும் அதே தான், பழைய சாதம். அப்பாவும் பழைய சாதம் சாப்பிட்டுட்டு காலையில் செஞ்ச குழம்பு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். கொஞ்சம் சீக்கிரமாகவே தூங்குனேங்க, ஏன்னா இங்கேருந்து போகும்போது செம வெயிலுங்களா, ஹைவேலே சுற்றினால கண்ணெல்லாம் செம எரிச்சல், கொஞ்சம் தலைவலியாக இருந்தது. இன்னைக்கு காலைல வந்து எப்போதும் போல் சாப்பாடு சமைச்சிட்டு குழம்பு வச்சு முடிச்சுட்டு தேஜு அங்கன்வாடிக்கு அனுப்பிட்டு நான் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு மேடம் இப்போ தான் அங்கன்வாடியிலேருந்து கூட்டிகிட்டு வந்தேன். அதுக்கெல்லாம் இந்த குதி கிடையாது, பூமர் சாப்பிட்றாங்க, சென்ட்ரல் ஃப்ரூட், அதனால நல்லா இப்படி குதிக்கிறாங்க. சரண்யா சிஸ்டர் வந்து தேஜுவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் எனக்கு ஒரு சேலையும் எடுத்து கொடுத்தாங்க. எனக்கு வந்து வீடியோவில் காமிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால உங்ககிட்ட காமிக்கலான்னு தான். இந்த புடவை சூப்பராக தெரியுது. வீட்டுக்குள்ள குவாலிட்டி கிடைக்குமோ என்னவோன்னு நினச்சேன். வெளியே காமிக்கிறத விட இங்கே ஓகே. வெளியே ரொம்ப வெயிலாக இருக்குங்களா, நான் எந்த இடத்துல உட்காந்து பேசினாலும் சரியாக உங்களுக்கு தெரியாது, அதனாலே இன்னைக்கு கொஞ்சம் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டேன். ஒரு பர்பிள் கலர் saree, வெள்ளை கலரில் இந்த மாதிரி பூ போட்டு இருக்கும், காட்டன் சேலை தான். கிளாத்துமே நல்லா இருக்கு.
இதை வந்து கண்டிப்பாக நான் என்னைக்காவது பூஜையில் கட்டுறேன். ஏன்னா இப்போதான் ரீசெண்டாக சிவராத்திரியில் எடுத்த சேலை இருக்குது, பொங்கலில் எடுத்த சேலையெல்லாம் பழசாகட்டும். ஏன் எல்லாத்தையும் பழசு போட்டுக்கிட்டு துவைக்கிறதுக்கு தாங்க அதிகமாக சேரும். அதனால் இது ஏதாவது ஒரு பூஜையில் நான் கட்டுறேன், வீட்டிலே இருக்கட்டும். தேஜுக்கு வந்து லெஹங்கா ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. மேடம்க்கு பார்த்த உடனே அவங்க சொல்கிறாங்க, எனக்கு 2 லெஹங்கா ட்ரெஸ் வந்துருச்சான். இது வந்து சட்டை, ஸ்லீவ் கூட தைச்சே இருந்ததுங்களா, நெட் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு சின்ன லேஸ் இருக்கு. இது வந்து எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு நாள் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் பிடிச்சி அடிச்சுக்கலாம். இது சட்டை, பாவாடை சூப்பராக இருக்குங்க. உண்மையாகவே நல்ல பெரிய லெஹங்கா மாதிரி. இந்த பார்டர் இங்கே இருக்கிற டிசைன்லாம் சூப்பராக இருந்தது. ஒரு நெட் ஷால், இது கொஞ்சம் சிறுசாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் லெஹங்கா ட்ரெஸ்ஸில் சின்ன குழந்தைங்களுக்கு தானே அழகாக இருக்கும் அதெல்லாம். அதனால் எல்லாமே சூப்பராக இருந்தது. உண்மையாகவே ரொம்ப பிடிச்சிருந்தது சிஸ்டர். அதுக்கப்புறம் சில பேர் கேட்கலாம், அவங்க இவ்வளோ நாள் கழிச்சு அவங்க வீட்டுக்கு போயிருக்கீங்க, எப்படி என்ஜாய் பண்ணீங்க, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்ததா, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கேட்கலாம். உண்மையாகவே நல்லா இருந்தது, எந்த ஒரு ப்ராப்ளம் சங்கடம் எதுவுமே இல்லை. சரண்யா சிஸ்டரும் நல்லா பேசினாங்க. அவங்க மாமனார் வந்து நாங்கள் போகும்போது தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்க மாமனார் மாமியாரை வந்து போன உடனே நாங்கள் பார்க்கல. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா அரட்டை அடிச்சுட்டு இருந்தோங்களா, அப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சு வந்தாங்க. வந்த உடனே அவங்க அக்கா கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் சந்தைக்கெல்லாம் போனால் ஒரு பை இருக்கும்லங்க, அது தைக்கிறாங்களா, அதை வச்சு ஏதோ மாமியார் வந்து மடித்து கொடுக்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. சரண்யா அக்காவோட அக்கான்னு சொல்லி வீடியோவில் சொல்லுவாங்கள்ல, அவங்க நல்லா பேசினாங்க, நல்லாவே ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. இப்போ வந்து புதுசாக யாரோட வீட்டுக்கு நாங்கள் ரிலேட்டிவாக போனாலும் தேஜுவை எல்லாரும் பார்த்துட்டு கேட்குறது, 2 பாஷையுமே பேசுதா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. அதே தான் சரண்யா அக்காவோட அக்காவும் கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு பிறந்தப்போ நான் அவகிட்ட ஒடியாக தான் பேசினேன். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர் சொல்லி அப்பா அம்மாவும் கொஞ்சம் பேசுறது புரியாது. அதை வந்து அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது, ஓஹோ நான் ஒருவேளை அப்பா அம்மா நம்மளை கூப்பிட்டாங்கன்னா இங்கேருந்து அங்கே போகும்போது அப்போ தேஜுனால பேச முடியாதுங்கிறதே அப்போ தான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பழகுனது. அது இல்லாமல் நான் 5 மாதம் அம்மா வீட்டில் இருந்திருந்தேன், அப்போ பழகிட்டான்னு சொன்ன உடனே சரின்னு சொன்னாங்க. அவங்க நல்லா பேசினாங்க, எல்லாமே ஓகே. சரண்யா அக்காவோட ஹஸ்பண்டுமே நல்லா பேசினாங்க. எல்லாருமே நினைக்கிறது அதுதாங்க, தமிழ்நாட்டிலேருந்து நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒன்று மாமனார் மாமியார் சப்போர்ட் கிடைக்குதோ இல்லையோ, சொந்த ஹஸ்பண்ட் புரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணுறதே ரொம்ப ஹாப்பி. அதுதான் எல்லாரும் விரும்புவோம். நார்மலாக நல்லா இருந்தது. ஆனால் இங்கேருந்து போகும்போது தான் கொஞ்சம் சிரமப்பட்டோம், உண்மையை சொல்கிறேன். பயங்கர வெயிலுங்களா. ஓகே, இப்போ வந்து ரூட் தெரிஞ்சிருச்சுல்ல, இதுக்கப்புறம் போகிறது வர்றதா இருந்தாலும் ஈஸியாக போயிட்டு வந்துடலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. கொஞ்சம் எழுது, இதை கோடு வரைஞ்சிருப்பா போல. ஓஹோ, உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிற நாய்க்கிட்டையும் இங்கே இருக்கிற நாய்க்கிட்டையும் சிவப்பு கலர் கோடு இருக்குது. அதே மாதிரி தேஜு பார்த்து கரெக்டாக ஆடு, அதுக்கப்புறம் புலி, சிங்கம், மாடு எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கா. அதை தான் காமிச்சிருக்கா போல. நல்ல பொண்ணு, சூப்பர். சரி. இது பண்ணு, அதே மாதிரி பார்த்து பண்ணு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க்யூ, பாய்.